எவ்ரிவன், அன்னை நர்சரி மன்னார்குடியிலேருந்துங்க. இது பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ஃப்ளவருங்க. ஆர்கிட் ஃப்ளவருங்கிறது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் தான். இதோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா தாய்லாந்துன்னு நினைக்கிறேன். தாய்லாந்து, வியட்நாம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது. நம்ம ஏரியாலையும் வளருது. கொஞ்சம் ஹீட் ஏரியாவில் கூட நல்லா வளருது. கொஞ்சம் நீங்கள் அதை ஷேர் பிளேஸில் வச்சு வளர்க்கணும். இது மண்ணெல்லாம் தேவையில்லை. கோகோ சிப்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதில் வளர்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்கோல். சார்கோல் கேக்காகவே இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி வளர்க்கலாம். ஜஸ்ட் இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீப்பர் பிளான்ட் தான். கொஞ்சம் நிழலில் வச்சு வளர்க்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் இருக்கணும், நல்லா வளரும். உங்களுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும். கூலிங்காக மீன்ஸ் கொஞ்சம் கடலோர பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிழல் வச்சு வளர்க்குறது நல்லது. கொஞ்சம் பெங்களூரு, ஒசூர் அந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் கூலிங்கான இடத்துல வளர்றவங்க இன்னும் சூப்பராக வளருது. இது கீழே வச்சுருக்கிறது வந்து நான் ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம எப்படி ரீபார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஆர்கிட் வந்து ரீபார்ட் பண்ணுறது. அது எப்படி பெரிய சைஸ் குட்டிக்கோ இல்லை பெரிய சைஸ் ஒரு தேங்காய் மட்டைக்குள்ளே எப்படி வளர்க்குறதுன்னு பார்ப்போம். அது நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, செங்கலை உடச்ச செங்கல். அந்த செங்கல் பீஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கயர் பாட்டு எடுத்துருங்க. ஏன்னா அது ஃபுல்லாக ஏரேஷனாக இருந்தால் நல்லா இருக்கும், அதுக்காக எடுத்துருக்கேன். இந்த செங்கலை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு நிறைய போட வேண்டாம், நிறைய கறிகளாம் எடுத்துக்கோம். அதுக்காக நான் செங்கலை வந்து கொஞ்சம் கொடுக்குறேன். செங்கல் கொஞ்சம் அப்படியே க்ராஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு மீடியமான பீஸாக தான் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சார்கோல், இந்த விரவு கறி இருக்குல்ல, அதை எடுத்துருக்கேன். இந்த விரவு கறியை கொஞ்சம் உள்ள போட்டுருக்கேன். ஓகேவா? செங்கல் கொஞ்சம் வந்து கறியும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உரிச்ச மட்டை இருக்குல்ல, தேங்காய் உரிச்ச மட்டையை உள்ள மட்டையை எடுத்துருக்கேன். அதையுமே கொஞ்சம் உள்ள வச்சு அடுத்து செடி எடுத்துட்டு கொஞ்சம் கறி கேப்லாம் கறி குட்டி குட்டி பீஸ் வந்து இந்த கேப்பெல்லாம் ஃபில்அப் பண்ணி ஸோ அதுக்காக ஒரு க்ரீப்பர் கறிக்கு தான், பெரிய அளவுக்குலாம் வேக கூடாது. மண் மட்டும் போட்டாரு, மண் போட வேண்டாம். செடியும் உள்ள வச்சுக்கிறேன். கொஞ்சம் கறி இருந்தாலும் உள்ள போட்டுக்கிறேன். இவ்வளோ பெரிய பாட்டு கூட தேவையில்லை, நான் இருக்கிற வாசி போடுவேன். கொஞ்சம் சின்ன பாட்டாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஹோல்ஸ் போட்டுருக்கு. ஃபுல்லாக கறி உள்ள பண்ணிக்கலாம். அடுப்பு கறி, விரவு கறி இருக்குல்ல, சிம்ம கருவில் இருக்கிறதோ இல்லை எந்த விரவில் இருக்கிறதுனாலும் நம்ம விரவு கறியில் கூட கிடைக்கும். இந்த கறி சார்கோல் கிடைக்கும். கரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி தாங்க ரீபார்ட் பண்ணணும். ரீபார்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை வந்து ஒரு நிழல் பாங்கான இடம் ப்ளஸ் வந்து வெளிச்சம் படணும், வெளிச்சம் இருக்கணும். அட்லீஸ்ட் லேசாக வெயில் பட்டாலும் ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நிழல் வச்சுக்கோங்க. ஒரு 2 days ஒன்ஸு இல்லை 3 days ஒன்ஸ் அதுக்கு ஈரம் நல்லாவே தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா இது வந்து கயர் பாட்டாக இருக்கிற வாசி கொஞ்சம் ஈரம் நல்லாவே இருக்கும். இப்போ செங்கல்லாம் உள்ள இருக்குது. ஒரு 2 days ஒன்ஸு 3 days ஒன்ஸுக்கு நல்லா வாட்டர் பண்ணுவாங்க. இதாங்க மெயின்டெனன்ஸு. ஸோ நீங்கள் இந்த ஆல்-19 அந்த மாதிரிலாம் கொடுக்கணும், டிஏபிலாம் கொடுக்கணும், கொஞ்சமாக கொடுங்க. இந்த தண்ணியில் கரைச்சி ஊற்றுற தண்ணியெல்லாம் கலந்து ஊற்றுடுங்க. நிறைய ஊற்றாதீங்க. ஒரு 20 days 1 monthக்கு இன்டர்வலில் நீங்கள் மேலே அப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த மாதிரி கயிறு பாட்டில் கூட யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி சும்மா இந்த உரிச்ச தேங்காய் மட்டையில் கூட செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மீடியம் கிடைக்குதோ அதையும் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி பாட்டு இருந்தால் கூட கீழே நிறைய ஹோல்ஸ் போட்டுருங்க, சைட்லேயுமே ஹோல்ஸ் போட்டுருங்க. ஃபுல்லாக உங்களுக்கு வென்டிலேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி செட் பண்ணியும் உள்ளே வச்சுக்கலாம். இல்லை டைரெக்டாக நான் அந்த கயிறு பாட்டில் செட் பண்ண மாதிரி சாதாரண பாட்டில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் மண் மட்டும் யூஸ் பண்ணிக்காதீங்க, நல்லா வராது. பிளான்ட் வந்து கொஞ்சம் ஏர் பிளான்ட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஃப்ளவரும் நல்லா வரும் உங்களுக்கு. ஒரு 4-5 கலர்ஸ் இருக்குது. நிறைய வெரைட்டியுமே இருக்குது. எந்த சும்மா அந்த வெரைட்டி தான் இருக்குது. இதில் நல்லா சூப்பரான வெரைட்டிலாம் கூட இருக்குது.
உள்ள நர்சரியில் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். கேட்டு பாருங்கள் ஆர்கிட்